ஸ்பெஷல் பிரெட் அல்வா. இதில் வந்து பேர் போனவர் மாமா தான். பிரெட் அல்வானாலே மாமாவுடைய ஸ்பெஷல் தான். இந்த திருவள்ளூர் பக்கத்தில் கிராமப்புறத்தில் பாருங்க அப்படி நெருப்புலேயே விளையாடுவாப்புல. கொதிக்கிற பல்ல கை விடுவார், காலை விடுவார், கையை மட்டும் விடுவார். இது சின்ன மாப்பிள்ள. ஏப்பா சக்கரையோட பரவாயில்ல கொடுப்பா, பரவாயில்ல கொடுப்பா. நாங்கள் சும்மாவே சாப்பிடுவோம். அப்புறம் சக்கரை தொட்டு சாப்பிட்டுக்கிறோம். என்ன மச்சான் கோவா இனிப்பு தானா? பால் கோதானா? பாதி இவங்க கிட்ட மச்சான் கூட உதிரி போடுவான். ஐயா அவர் பேசல புடியா ஐயா கோவாவை அது மேலே வை மச்சான். அது புடுறா போட்டி அந்த மாட்டை வரல. 2 கையில பிடிச்சி போடுறா. அது வேம்பு பூ மாமா. இங்கே இவர்கிட்ட வந்து பிரெட் அல்வா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாகவே மில்கில் தான் செய்வாங்க. இந்த சர்க்கரை தண்ணியில் இந்த ஜீராலெல்லாம் போட்டுலாம் ஊற வைக்க மாட்டாங்க. முழுக்க பசும்பால் போட்டு இங்கே கிடைக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பேக்கெட் பால். போன வாரத்தில் செஞ்ச கேட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டரைப்பெரும்புதூர் சொசைட்டியிலேருந்து டைரெக்டாக பசும்பால் வாங்கி அதுலேயே அந்த பிரெட் அல்வா செஞ்சாங்க. ஒரு 5-6 நாள் வச்சு சாப்பிட்லாம். கல்யாணத்துக்கு வரவங்க பிரியாணியை பொட்டலம் கட்டுறாங்களோ இல்லையோ, இந்த பிரெட் அல்வாவே பொட்டலம் கட்டுருவாங்க. இந்த பிரெட் அல்வானாலே மாமா தான் அது ஸ்பெஷலாக செய்வார், வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. இவர் அது முழு உரிமை எடுத்துக்கிடுவார். என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது பிரியாணி.